உங்களின் வாழ்த்தாக எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. இந்த நிகழ்ச்சியில பண்டிட் ஜி அசோக் அண்ணா அவர்கள் பல்வேறு தகவல்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நேர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்துவதற்காக உங்களோட கேள்விகளை எங்களுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்க இன்னைக்கு அசோக் ஜி அவர்கள் காத்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம். நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திட வேண்டும், தெரியாததும் தெரிந்ததும். இதுல நம்ம ரசிகளோட பல கேள்விக்கு நம்ம திவ்யா கேள்வி கேட்க நம்ம பதில் சொல்லிட்டு வரோம். அதுபடி இப்போ திருப்பி அடுத்த கேள்வி அவங்க கேட்க போறாங்க. நம்ம அதுக்கான விடையை சொல்லணும். அம்மா கேள்வி கேளுங்கம்மா. சார், ஒரு சின்ன சந்தேகம். இல்ல, இதை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைன்னு கூட சொல்லலாம். பொதுவா இந்த காதல் மன்னர்கள், அதாவது கமல்ஹாசன் சாரோ இல்ல ஜெமினி கணேசன் சார், இவங்களுக்கு எல்லாம் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் சார்? நல்ல கேள்விதான். ஆனா ஆக்சுவலி இது உங்களுக்கு மட்டும் இந்த கியூரியாசிட்டி இல்லை, பொதுவாகவே இது ஆணுக்கும் பெண்ணுக்கும். இதுல பெண்களுக்கு தான் இந்த கியூரியாசிட்டி, ஆண்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இன்ஃபேக்ட் ஆனஸ்டா சொல்ல போனா ஆண்களுக்கு தான் இது அதிகமா கியூரியாசிட்டி இருக்கு. ஏன்னா அதுபடி பாத்தீங்கன்னா இந்த லக்னாதிபதி சுக்கிரன் வீட்டில் இருந்து, அதாவது துலாத்திலேயோ ரிஷபத்திலேயோ இருந்து சுக்கிரனோடு சேர்ந்து இருந்தாலும், லக்னாதிபதி சுக்கிரன் வீட்டிலிருந்து சுக்கிரனால் பார்க்கப்பட்டாலும் அவர்கள் இந்த கமலஹாசன், ஜெமினி கணேசன், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு இன்னைக்கு நம்ம இங்க கோலிவுட் ஹாலிவுட் அது மாதிரி ஒரு இது எல்லாத்துக்கும் காரணம் சுக்கிரனும் லக்னாதிபதியும் தான் பெரிய ரோல் வகிப்பாங்க. அடுத்த கேள்வி குருஜி, இந்த சின்ன வயசுலயே தலைமுடி நரைச்சு போறது எதனால? இது ஒரு குறையாதான் இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த ஏர் இது ரொம்ப ஏர் பிளான்டேஷன் அதுக்குதுன்னு பேர் சொல்ல முடியாத பெரிய மனிதர்கள்லாம் இன்னைக்கு அதை பண்ணி அதுல பெரிய இது பண்ணிக்கிறாங்க. அதனால நிறைய பேர் உடம்புல கெடுத்துக்கிட்டதும் இருக்காங்க. ஆனா ஜோதிட ரீதியா சூரியனும் சனியும், இந்த சூரியன் அப்பா, ஆக்சுவலி சனியோட அப்பா சூரியன், சனி அவரோட பையன். ஆனா இவங்க ரெண்டு பேரும் தேர்ந்திருந்து அந்த சனியும் சூரியனும் ஒருவரோட பார்த்துக்கிட்டாலும் இல்லை, 7 ஆக்சுவலி சூரியன் 7க்கு 8லேருந்து 8ஆம் பார்வையா சனியோ 7ஆம் பார்வையா சூரியனோ பார்த்தா இளம் வயதிலேயே இந்த நிறை வந்துடும் அப்படின்னு. ஆனா இதுல ஒரு சின்ன குறிப்பு, இளம் வயதுல வர நிறையினால ஒரு லாபம் இருக்கு. என்னன்னா டயச்சிக்கலாம், ஆனா ஒரு முடி கூட கொட்டாது. இது நிறைய பேருக்கு தெரியாது. இளம் வயதுல நிறை வருதுன்னு அவங்க வருத்தப்பட்டா கூட இளம் வயதுல வர நிறையினால முடி கொட்டவே கொட்டாது. அதை அவங்க மகிழ்ச்சியா எடுத்துக்கணும். ஒரு குறையிலையும் ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு காம்ப்ளிமெண்ட். அது கேள்வி. குருஜி, இந்த சின்ன வயசு பெண்கள் வயது முதிர்ந்தவரை திருமணம் செய்வது எதனால? இது மேல் கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் ஒரு சின்ன கனெக்டிவிட்டி உண்டு. நார்மலா லக்னத்துக்கு 7 சனி இருந்தா அவங்க தன்னுடைய 7 வயதுலேருந்து 12 வயது வரைக்கும் மூத்தவரை கல்யாணம் பண்ணுவாங்க. அது நார்மலா 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், இல்ல கலத்திரஸ்தானாதிபதி கூட சனி இருந்து கலத்திரஸ்தானத்துல சனி இருக்கிறது ஒண்ணு உண்டு. அந்த சனியோட லெவல், அந்த சனி தான் கொஞ்சம் முதிர்ந்த இதுவாகணும். இப்ப முன்ன கேள்வி அப்படிதான் கேட்டோம், நிறையும் இதுவும் சொல்லி நம்ம கேட்டோம். அது மாதிரி இது முதிர்ந்த அவனோட அதாவது இது இப்படி நீங்க எடுத்துக்கலாம், வயசு வசாய். நாட் ஒன்லி நீங்க பெண்களுக்குன்னு கேட்டீங்க, ஆக்சுவலி பெண்களுக்கு இல்லை, இது ஆண்களுக்கும் உண்டு. ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா அவன் சின்ன பையன் மாதிரி இருப்பான், அவன் ஒய்ஃப் பார்த்தா ரொம்ப பெரியவங்களா இருப்பாங்க. எனக்கு இப்படி, ஆனா அவனுக்கு ஒரு ஏதோ காலத்தின் கட்டாயம் அது. ஆனா இதுக்கு மெயின் ரீசன் சேடம். ஆனா ஒரு விதத்துல ஆண்களை பொறுத்த வரைக்கும் தன்னை விட 1 வயது மூத்தவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இது ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுதுங்க, நான் சொல்லல, இதுக்கு எந்த ரெக்கமெண்டேஷனும் நான் பண்ணல. அவன் ஜாதகத்துல எந்த பரிகாரமும் பண்ண வேணாம்னு கூட ஒண்ணு சொல்லுது. அப்படி பார்த்தா இது யோகம். ஆனா அதே மாதிரி இது அன்றிட்டா லக்னத்துக்கு 5 கூடையவன். இப்போ ஒரு தாராளமா மீன லக்னமா இருந்து 5 கூடையவன் யாரு? சந்திரன், கடகராசி, கடகத்துக்கு சந்திரன். அவன் 9ல விருச்சிகத்துல நீச்சனா போனான்னா தன்னை விட 14 வயசு 15 வயசு, அதாவது முதல் தாரமாகவே இருந்தாலும் தன்னை விட 14-15 வயசு பெரிய ஆளை கல்யாணம் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அடுத்த கேள்வி கேள்வி. சார், சின்ன வயசுல துறவரம் கொள்றாங்க சங்கராச்சாரியா, விவேகானந்தர், இவங்கள மாதிரி இவங்களோட ஜாதகம் எப்படி? இதுவும் அது ரிலேட்டட் தான். இதுல 4ல சனியும் சுக்கிரனும். இப்ப பாத்தீங்கன்னா லக்னாதிபதி சுக்கிரனா இருந்து இந்த ரிஷப லக்னம், துலா லக்னம் அப்படி இருந்து 4ல சனி மகரத்துல இருந்து சுக்கிரனால் அவர் பார்க்கப்பட்டார். ஆக்சுவலி இதுல என்ன ஒரு சின்ன டெஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல இந்த ஜோதிட சாஸ்திரத்தோட
ஒரு பெரிய வரம். இதெல்லாம் வருங்கால சந்ததியை நிறைய ஜோதிடம் படிச்சாங்கன்னா அவங்க இதை உணர்றதுக்காக இந்த நேரத்தில் சொல்றேன். இந்த சுக்கிரனையே தான் கல்யாணம் பண்ணி தரணும். இந்த சுக்கிரன் தான் கல்யாணம் கொடுப்பாரு, கார் கொடுப்பாரு, பங்களா கொடுப்பாரு, ஏஜ் கொடுப்பாரு, சர்வத்திர ஃபெசிலிட்டிஸ். இன்னைக்கு இருக்கிற கலிகாலத்துக்கு வேண்டிய அந்த சோபிஸ்டிகேட்டட் கொடுக்கறதே இந்த சுக்கிரன் தான். பொண்டாட்டி கொடுக்க கலத்திரக்காரன், கலத்திர தானாதிபதி யாரா இருந்தாலும் கலத்திரக்காரன் ஜோதிடத்தில் சொன்னா அது வந்து சுக்கிரன் தான். ஆனா அதே சுக்கிரனால தான் சின்ன வயசுல சன்னியாசி ஆகுது. இதை வந்து நீங்க கதை ஒரு எது வரமோ அதுவே சாபமாகுதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது வந்து இது வந்து ரொம்ப டெப்தா போற ஜோசியம் போறாங்க பாருங்க, அவங்க தான் இதை உணர முடியும். இப்போ முதல்ல கல்யாணத்தை பத்தி பேசுறோம், இப்போ அதுக்கு நேர்மாறா நம்ம என்ன சொல்றோம், இதை பத்தி பேசுறோம், சன்னியாசத்தை பத்தி பேசுறோம். இதுதான் இந்த சுக்கிரனும் சனியும் தான் இதுக்கு காரணம். அடுத்த கேள்வி சார், இப்போ நம்ம வடிவேல் சார் படத்துல வர மாதிரி ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட அப்படி இந்த ராஜயோகம் யாருக்கு கிடைக்கும், அவங்களோட கிரக அமைப்பு எப்படி இருக்கணும்? ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு கிரகத்தினால கிடைச்சதாங்க. இப்போ 9 கிரகத்துல 5 கிரகம், அதாவது 9 கிரகத்துல 5 கிரகம் எடுக்கும்போது 60% சுக்கிரன், சூரியன், சந்திரன், குரு, சனி ஆகிய கிரகங்கள் ஆட்சி பெற்று இன்னும் 2 செவ்வாய், புதன் 7 இருந்தால் இப்ப பாத்தீங்கன்னா 5 7 கிரகம் வேலை செய்யணும். ஒரே 2 கிரகம் தான் வேலை செய்யல. என்னது? ராகுவும் கேதுவும். இந்த 2 கிரகம் இல்லாத 7 கிரகம் இந்த அமைப்புல இருந்தா ஜாதகர் வந்து சக்கரவர்த்தி யோகம்னு சொல்லுவோம். ஆக்சுவலா பேரு சக்கரவர்த்தி யோகம். அந்த யோகத்தை அசோக சக்கரவர்த்தி, அவருக்கு முகலாய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி, இவங்களுக்கெல்லாம் இப்படித்தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நாங்க அவங்க ஜாதகத்தை பார்த்ததில்ல. ஆனா இதெல்லாம் தான் அதுக்கு வாய்ப்பு. அடுத்த கேள்வி சார், நீட் எக்ஸாம் எழுதாம டாக்டர் ஆகிற வாய்ப்பு வந்து யாருக்கு கிடைக்கும்? இந்தியாவில் கிடைக்குமா? அதுதான் முதல் கேள்வி. இது நல்ல கேள்வி. நீட் எக்ஸாம் எழுதாம டாக்டர் ஆகணுமா? இன்ஃபேக்ட் ஆயுர்வேத டாக்டர் கூட இப்ப ஆக முடியாது. ஆனால் பிஹெச்டி டாக்டர் ஆகாம இருந்தாலும் ஒரு ஜாதகத்துக்கு. ஆனா நம்ம இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு வீடியோ ஜோதிடமும் மருத்துவ கல்வியும்னு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது பாத்தீங்கன்னா ஒருவன் ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் கூடியிருந்தால், சூரியனும் செவ்வாயும் ஒன்னா இருக்கணும், அல்லது கேது பகவான் இவர் வந்து ரொம்ப ஞானம். ஏன்னா மருத்துவர் ஆகணும்னா ஞானம் வேணும், விஸ்டம், நாட் நாலேஜ். இந்த கேது பகவான் 9 அல்லது 10 அல்லது 11ஆம் இடத்தில் இருந்தால் அவர்கள் நீட் எக்ஸாம் எழுதாம மருத்துவர் ஆக முடியாது. நீட் பாஸ் ஆகி மருத்துவர் ஆகாம நீட் எக்ஸாம் எழுதிதான் ஆகணும். அது இப்பத்து அரசு இது. ஆனா கண்டிப்பா மருத்துவர் ஆகலாம். அடுத்த கேள்வி சார், இந்த சகல கலா வல்லவன் அல்லது பல கலைகள் தெரிந்து அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஜாதகம் எப்படி இருக்கணும்? மல்டி வெர்சட்டாலிட்டி சொல்லுவாங்க. அது வந்து லக்னத்துக்கு 1, அதான் லக்னத்துக்கு 1 அல்லது 4, 8இல் புதனும் சூரியனும். ஆக்சுவலா அந்த சூரியனும் புதனும் சொல்லும் போது 2 சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து அஸ்தங்க யோகம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இதே இன்னொரு கேள்வியில கூட நம்ம சொல்லியிருக்கோம். நிபுணத்துவம், அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்தா. இன்ஃபேக்ட் இதுக்கு ஜோதிட ரீதியில கூட அவங்க ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்சவங்க இதை கண்டஸ்ட் பண்ணணும். எனக்கு 30 நாளைக்கு சூரியனும் 30 நாள், சந்திரன் புதனும் 30 நாள் தான் டிராவல் பண்ணுவாங்க நார்மலா. அப்ப இன்வேரிபலி சூரியனும் புதனும் ஒன்னாதான் இருக்கும். அதான் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, பொண்ணு ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. பொண்ணுன்னா குருன்ற கிரகம். அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாரு, அவர் தனியா கிடைப்பாரு. ஆனா இந்த புதன் தனியா கிடைக்காது, தனித்து கிடைக்காத புதன். ஆனா இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிற கிரகம் பாத்தீங்கன்னா புதன் தான். 5000 மைல் விஸ்தீர்ணம் கொண்ட பெரிய கிரகம். அது ரொம்ப பெரிய கிரகம். ஜோடியாக்கிலே பெரிய கிரகம் எதுனா புதன் தான். ஆனா இந்த சூரியன்றது ஒரு சின்ன நட்சத்திரம். இது போய் அந்த புதனை மறைக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த அத்தங்க யோகம் சொல்லுவாங்க. ஆனா அத்தங்க யோகமா தான் சொல்லுவாங்க. அத்தகம்னா மறையிறது, அதையும் யோகமா தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த சூரியனும் புதனும் தான் இந்த நிபுணத்துவம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி ஆவாங்க. அதுதான் அதோட ரீசன். அடுத்த கேள்வி சார், யுவர் ஹானர், கட்டுவாங்க பேனர் அப்படின்ற வக்கீல் தொழிலுக்கு வந்து யாரு எந்த அமைப்பு இருக்கணும்? ரொம்ப சிம்பிள்மா. 5இல் இருந்து, அதாவது 5 கூடையவர் 5ல் இருக்கணும், இல்ல 5ல் ஒரு நல்ல கிரகம், பலம் பொருந்திய கிரகம், இல்ல 10ல் ஒரு குரு. 10ல் குரு இருந்தா லக்னத்துக்கு 10 தான் வந்து உங்களோட தொழில் பதவி தான், உங்க தொழில் இருக்கும். ஆனா ஆக்சுவலி இந்த ஒரு இடத்துல மட்டும் எனக்கு கொஞ்சம் இதுல முரண்பாடு. இந்த ஜோதிட சாஸ்திரம் நான் நல்லா படிச்சதுனால ஒன்று. இன்னைக்கு வக்கீல்னு வக்கீல்ன்றவங்க சொல்றவங்க நிறைய பொய் சொல்ல வேண்டி வருதுன்னு ஒரு காலகட்டம் வந்தது. அதனால மட்டும் இந்த ஜோதிட சாஸ்திரத்துல இப்ப நான் திருப்பி எனக்கு ஒரு ஆசை இருக்கு, ஜோதிடவியல் அப்படின்னு ஒரு கல்வியை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா அது ஒரு சிலபஸ் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா இந்த காலமா மட்டும் லக்னத்துக்கு 10ல் குரு இருந்தா அவன் வக்கீல் ஆகக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஏன்னா
அப்போ இது ரொம்ப சிம்பிள். 10ல் குரு இருந்தால் உண்மையே பேசணும். உண்மையை பேசி வக்கீல் ஆயிடலாம். ஆனால் வக்கீல்ல பெரிய ஒரு நல்ல நிலைக்கு வர முடியுமான்றது இன்னைக்கு ரொம்ப இதுவாக இருக்கு. நான் வக்கீல குறை சொல்லலை. என்னோட ஜோதிட சாஸ்திரத்தில் இதை மாற்றிக்கணும். ஸோ லக்னத்துக்கு 10ல் குரு இருந்தால் நேர்மையான வக்கீலே மதிப்புக்குரிய நேர்மையான வக்கீலாக ஆகிறது ரொம்ப விசேஷம். ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சார், வெள்ளித்திரையில பிரகாசிக்க எந்த அமைப்பு இருக்கணும்? அந்த அமைப்பு எனக்கு இருக்கா? நல்ல கேள்வி. 10ல் செவ்வாயும் ராகும் கூடி இருந்து அப்படி இருந்தா சினிமா தொழில், சினிமாவில் வெள்ளித்திரையில இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப விசேஷம் என்னன்னா, முன்னெல்லாம் நம்ம காலகட்டத்திலலாம் போட்டாங்க. எங்கள் காலகட்டத்தை சொல்கிறாரு, ஹீரோ எம்ஜிஆர் தெரியும், ஹீரோயின் தெரியும், அவ்வளோதான். ரொம்ப மிஞ்சி கூட இசையமைப்பாளர் தெரியும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா கேமரா யாருன்றான், பாடல் யாருன்றான், பாடுறது ஒரு படத்திலே 10 பேர் பாடுறான். அதெல்லாம் கூட அதெல்லாம் கூட இப்போ இருக்கிற பசங்க ரொம்ப ஆர்வமாக தெரிஞ்சுக்கிறாங்க. இது இந்த சிஜின்றான், இந்த டெக்னிக்கல்லாம், இது இங்கே எடுத்ததுன்றான், இது அந்த படத்துக்கு. ஸோ மக்கள் ஸோ வெள்ளித்திரையில் ஜெயிக்கிறது முன்ன ஆக்டர் ஹீரோயின்ற மாதிரி இருந்தது. இப்போ அப்படி இல்லை. ஜென்ரலாக 10ல் செவ்வாயும் ராகும் கூடி இருந்தால் சும்மா தொழில் செய்யலாம். ஆனால் அப்போ அந்த ஜோதிடம் எழுதும் போது அந்த வெள்ளித்திரையில தெரிஞ்சவங்க. பட் அதுக்கு பின்னாடி இப்போ டைரக்டர் சங்கர் அவரை வச்சுதான் படம் வருதே தவிர அதில் எந்த ஹீரோயின் நடிக்கிறாங்கன்னு யாரும் பெருசாக யோசிக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி வரும்போது இது நல்ல 10ல் செவ்வாயும் ராகும் கூடி இருந்தால் மீடியாவில் கூட வரலாம். மீடியா பற்றி இப்போல்லாம் இன்ஃபேக்ட் ஆனஸ்டாக நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன இந்த யோகம் இருக்கான்னா, சின்ன திரையிலேருந்து தான் இப்போ நிறைய பேர் பெரிய திரைக்கு வந்திருக்காங்க, ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்காங்க. அன்னைக்கு வேற ஒருத்தர் கூட அதை கேட்டாங்க. நம்ம டிக்கெட் கேட்டதை போய் அவர் படத்துக்கு நம்ம கிட்ட டிக்கெட் கேட்டவர் படத்துக்கு இப்போ நாம டிக்கெட் கேட்குறோம் அப்படின்ற நிலையில இருக்குதுன்னு கூட ஒரு இதில் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்தது. ஸோ சின்ன திரையிலேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ன திரை எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, சின்ன திரை முழுமையாக ஆளுமை பண்ணுறது ராகு. ஸோ இந்த ராகுவும் செவ்வாய், ஏதாவது இதில் இன்னும் ஒரு சின்ன நுணுக்கத்தை சொல்லி இந்த கேள்வி முடிக்கிறோம். சனியோட சாரம் தான் ராகு, செவ்வாயோட சாரம் கேது. ஸோ இப்போ ராகுவும் செவ்வாயும் இருக்கு அப்படின்னா ராகுவும் கேதுவும் ஒன்னா இருக்கிறதாக அர்த்தமா எடுத்துக்கணும். ஸோ அது இந்த சின்ன திரையில இருக்கிறவங்க அந்த ஒரே காரணத்தினாலதான் சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வராங்க. முன்ன வெள்ளித்திரையிலேருந்து சின்ன திரைக்கு வந்ததெல்லாம் போக இதெல்லாம் இது காலத்துக்கு ஏற்ப இந்த ஜோதிடமும் கொஞ்சம் தன்னை மாத்திக்குது அப்படின்றது. நன்றி, வணக்கம்.